பேட்டோட வந்து அவரை பயங்கரமாக அடிச்சுட்டு மேலேருந்து ஒரு பையன் வந்து செம்ம அடி அவனை அடிச்சிச்சு. அந்த பையன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுற பையன் இங்கே தங்கியிருக்கான், மேல் வீட்டில் தங்கியிருக்கிறான். அந்த பையனை அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு மேலேருந்து கூப்பிட்டுட்டே இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை அடிச்சு என் பொண்டாட்டி நீ எதுக்கு அடிப்பேன்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணி அவர் பயங்கரமாக அடித்து இது பண்ணியிருக்காங்க. ரிலேஷன் இல்லை, வேறு இதுதான். ஆனால் சொந்தம் சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது, சொந்தமாக பந்தமானு தெரியாது. அந்த பையனை கூப்பிட்டு இவரை பலமாக அடிக்க வச்சுட்டு இவருக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, நெஞ்சு வலி இருக்குது, கொஞ்சம் முடியலனாலும் கேராகி கீழே விழுந்துடுவார். அவ்வளோ வயசான 72 வயசானவரை போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் அப்போ வந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க சார், யாருமே இல்லை. வேறு ஒரு 2-3 பசங்க சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி சார் தடுக்க முடியும்? ஒரு பொண்ணு இருக்குது, அதை இப்போ கூட அங்கே நடந்த விஷயம் அவங்க பார்த்துருக்காங்க. அவங்கள வேணா நான் கூப்பிட்றேன், நீங்கள் வேணா கேளுங்க. பந்து பட்டுருச்சுன்னு தான் கேட்க போனதுக்கு தான் அந்த பொண்ணு அசிங்கமாக பேசி அவரை சண்டைக்கு வச்சு ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்திருக்கு. அது வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிருந்துச்சு, நான் இனிமேல் வரமாட்டேன், பேச்சுக்கு வரமாட்டேன்னு. ஆனால் இவர் வரவே மாட்டார். இங்கே அந்த சண்டை நந்துலேருந்து அவர் நாங்கள் இங்கே விடுறதில்லை. எங்களுக்கு வீடு காலி பண்ண போகிறதுக்கு வசதி எதுவும் கிடையாது. எங்களுக்கு இங்கே தான் வாடகை இருக்கிறோம். நாங்கள் எங்களால் இது அவ்வளோ வசதி இல்லை, அதனால நாங்கள் இங்கே இருக்கிறோம். வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம், 16 வருஷமாக இங்கே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இது வரைக்கும் எங்களால் வந்தது கிடையாது, நாங்களும் யார் பிரச்சனைக்கும் போனது கிடையாது. ஆனால் அவங்க கும்பலே பயங்கரமான கும்பல். அது நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அது எத்தனை தடவை வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அப்போல்லாம் எதுவுமே வந்து எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அவர் குடிச்சிருப்பார், இது பண்ணியிருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் நாங்கள் அது சால்வாக அதை விட்டுட்டோம். நாங்கள் 4-5 வாட்டி வந்து வீடு பூந்து கூட அடிச்சிருக்காங்க. போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கிறேன், நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லின்னு இருந்தாங்க. சரி எங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் 10 மணி ஆயிடுச்சு, லேடிஸ் எல்லாம் எங்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டு ஜென்ஸு தான் அங்கே இருந்தாங்க. அவங்களும் அதுக்கப்புறமா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த பையனை ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு தெரில. அந்த பையன் அங்கேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. என் பேர் வீரப்பன் சார். எனக்கு வயசு 72 வயசு ஆகுது சார். அதான் சார் எங்கள் பேர் பால் அடித்தாங்க சார். ஏமா பால் குழந்தை மேலே அடிக்கிறேன்னு கேட்டேன் சார். அதுக்கு 2 ஆத்தாள் பொண்ணு வந்து அடித்தாங்க, கல் எடுத்து அடித்தாங்க சார், மட்டையால் அடிக்காங்க. மேலே ஒரு பையன் மேலேருந்து கீழே உடந்து அந்த பேட் எடுத்து கிரிக்கெட் பேட் எடுத்து அடித்தான் சார். காலில் வலி நடக்க முடியல சார் என்னால். இது கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கல சார். அவங்க ஓனர் வந்து பணம் கட்டி அவனை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மேலே இருக்கிற பையன் சார். நான் அவனை ஒன்றுமே கேட்கல சார். கீழே அவங்க ஆத்தாள் பொண்ணு என்னை அடிக்கிறாங்க. நான் அதை கேட்டுருந்தான். அந்த பையன் மேலேருந்து உடனே என்னை கிரிக்கெட் பேட்டால் அடிக்கிறாங்க சார். என்னால் முடியல, நிற்க கூட முடியாது சார். என்னால் என்ன அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. வெளியே வாடி, உன்னால் தாண்டி வாடி, வெளியேன்னு சொல்கிறாங்க. என்னை அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்னால் எழுந்து நிற்க முடியல. அப்படி தட்டா ஆடுக்கு உடம்பு. எனக்கு எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்றாங்க, நான் வயலில் நிற்கிறேன்னு, நான் மறைச்சி நிற்கிறேன்னு என்ன அடிக்கிறாங்க. அவன் தள்ளிப்போ அவனை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.